ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். பிரிந்தவர்கள் ஒன்று சேர என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிந்தவர்கள் முருகர் பெருமானை விட பவர்ஃபுல்லானவர் நம்ம என்ன பண்றது? யாரும் இல்ல. இல்ல. அப்போ பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பது முருகப்பெருமான் தான் ஃபர்ஸ்ட்டு. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான கடவுள். முருகனுக்கு அளவற்ற சக்திகள் இருக்கு இல்லையா? ஸோ இது முருகனை நிறைய பேர் எப்படி கூப்பிடுறாங்கன்னா ஸ்கந்தன், கந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிதவர்களை ஒன்று சேர்க்கும், பிரிந்த விஷயங்களை ஒன்று சேர்க்கறதுக்கான பொருள் ஸ்கந்தா. அந்த ஸ்கந்தனை நோக்கி நாம் மந்திரங்கள் சொல்லி வரும்போது பிரிந்த கணவன் மனைவியோ பிரிந்த உறவுகளோ யாரோ ஏதோ ஒரு உறவு பிரிந்து போயிடுது அப்படின்னா ஒன்றா சேர்க்கறதுக்கான மந்திரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் சவுத் இந்தியாவில் வசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா திருத்தணி முருகனை போய் தரிசிச்சுட்டு வந்து, இல்லை திருத்தணி முருகன் கோயில்லையே ஒரு தனிமையான இடமா பார்த்துட்டு முருகனை தரிசித்த பிறகு முருகனுக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டிய என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா செவ்வரளிப்பூ. செவ்வரளிப்பூவை கொண்டு போய் முருகனுக்கு சாற்றி சொல்லிவிட்டு அவர் திருவடியில் போட சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே ஏதாவது தனிமையான இடத்த பார்த்து தேர்ந்தெடுத்து உட்காந்துக்கோங்க. அப்படி ரஷ்ஷாக இருக்குது, நான் உட்கார முடியலன்னா பரவாயில்ல, வீட்டுக்கு வந்து கூட சொல்லிக்கலாம். பட் முருகன் கோயில்லையே ஏதாவது ஒரு இடம், திருத்தணி முருகன் போக முடியலன்னு சொல்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு முருகன் இருந்தால் சிவப்பு அரளியை சமர்ப்பணம் செஞ்சுட்டு, இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் எனக்கு சிவப்பு அரளி கிடைக்கல அப்படின்னும்போது சிகப்பு பூக்கள் அரளியாக நினச்சி இது ஏற்றுக்கோன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதை சமர்ப்பணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த மந்திரம் சொல்லும்போது உங்களுக்கு பீரியட்ஸ் இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் கணவனோடு இருக்கிறீங்க, மனைவியோடு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 3 எண்ணெய் வச்சு தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். பிரிந்த உறவுகள் எது வேணால் இருக்கலாம். காதலன் காதலி உறவு, கணவன் மனைவி உறவு, ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் உறவு, அப்படி இல்லை ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த உறவு திரும்ப சேரணும் அப்படின்னும்போது பிரிந்த உறவுகளை சேர்த்து வைக்கக்கூடிய மந்திரம் தான் இது. அப்போது நீங்கள் அந்த மாதிரியான சுத்தபத்தமாக இருந்து தான் பண்ணணும். நீங்கள் இந்த மந்திரம் ஜபிக்கும்போது கையில் ஒரு துண்டு எடுத்துகிட்டு போங்க. கோயிலே உட்காந்து ஜபிக்கும்போது அந்த துண்டை விரிச்சிட்டு உட்காந்துக்கோங்க. இல்லை தர்பப்பாய் கிடைச்சது ரொம்ப 100 ரூபாய்க்கு கீழே தான் நினைக்கிறேன். அந்த தர்பப்பாய் ஒரு சிங்கிள் பாய், குட்டி பாய் கிடைக்கும். அதை வாங்கிட்டு அதை போட்டுட்டு அது மேலே உட்காந்துக்கோங்க. இல்லைங்க எங்கெங்கே பாயெல்லாம் சுருட்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஹேண்ட் டவல்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஹேண்ட் டவல் எடுத்துகிட்டு கீழே போட்டுட்டு உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு நல்லா தியானிச்சு திருத்தணி முருகனோ இல்லை திருச்செந்தூர் முருகனோ இல்லை எந்த முருகனோ தியானிச்சுட்டு நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் இதுதான். திருத்தணி முருகனுக்கு இல்லை பக்கத்தில் இருக்கும் எந்த முருகனுக்கு அது சிவப்பு அரளி சமர்ப்பித்த பிறகு 48 தடவை இந்த வரும் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஜபிக்கணும். அந்த மந்திரம் என்னன்னா சஹஸ்ராண்ட போக்தா ஃப்யா சூரநாமா ஹதஸ்தாரக சிம்ம வக்ரச்ச தைத்ய மாமாந்தர் ஹ்ருதிஸ்தம்மன கிளேச்ச மேகம் நஹம்சி பிரேபோ கிம் கரோமி ஃபியாமி. இந்த மந்திரத்தை 48 முறை அந்த முருகன் கோயிலே உட்காந்து ஜபிச்சிட்ட பிறகு நீங்கள் வீட்டுக்கு வரலாம். சீக்கிரமே பிரிந்த உறவுகள் சீக்கிரமாக ஒன்று சேர்வாங்க.